பள்ளி மாணவிகளுக்கு யூனிஃபார்ம்கள் என்று கொடுக்கப்படுகிற அநேக யூனிஃபார்ம்கள் மிக குறைந்த ஆடையாக இருக்கிறது. பள்ளியினுடைய வளாகத்தில் அது அவர்களுக்கு ஆபாசமாக தெரிவதில்லை என்றால் இதை யார் தீர்மானிப்பது அன்பார்ந்த சோர்களே? ஆடையினுடைய கலாச்சாரம், ஆடை கலாச்சாரத்தால் ஏற்பட்ட ஒழுக்க சீரழிவுகள் நாளுக்கு நாள் அதிகமாகி விபச்சாரங்கள், ஒழுக்கக்கேடுகள், ஒழுக்க சீரழிவுகள் மனித சமூகத்திலே அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. இதை தடுப்பதற்கு என்ன வழி? ஆபாசத்திற்குரிய ஆடை என்று மனித சமூகத்திற்கு இனங்காண்பித்து மக்களை காப்பாற்ற என்ன வழி என்றால், மனிதர்களை படைத்த இறைவன் சொல்லுகிறான், எது ஆபாசம், எது ஆபாசத்திற்குரிய ஆடை, எந்த ஆடை பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஆடை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குரானிலே பட்டியல் போடுகிறானே, அந்த திருக்குரான் வன்மையாக எச்சரிக்கின்ற ஆபாசத்தை தான் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்கவிருக்கிறோம். எல்லா சமூகத்திற்கும் முன்னோடியாக திகழ்ந்த சமூகம் இஸ்லாமிய சமூகம். இஸ்லாமிய சமூக மக்களுடைய ஆடை கலாச்சாரத்தை கூட பாருங்கள். அண்டை மாநிலம் கேரள மாநிலம், கேரள மக்களுடைய ஆடை கலாச்சாரத்தை எடுத்துக்கொண்டால், இரவு நேரத்தில் உறங்கச் செல்கிற பொழுது உடுத்துகின்ற ஒரு நைட்டி போன்ற ஆடை அவர்களுடைய சாதாரண ஆடை. அதை முழு கையால் அவர்கள் பெரும்பாலும் மறைத்திருக்க மாட்டார்கள். தலையிலே ஒரு துண்டு போட்டிருப்பார்கள். இரவு நேரங்களில் உறங்கச் செல்கிற பொழுது உடுக்கின்ற இரவு ஆடை அவர்களுடைய சாதாரண ஆடை. அது அவர்களுக்கு ஆபாசமாக தெரிவதில்லை. நம்முடைய இஸ்லாமிய தாய்மார்களில் பெரும்பான்மையினர்களை நீங்கள் நன்றாக பாருங்கள். அரக்கை ஷர்ட் அணிந்திருப்பார்கள், அரக்கை ஜாக்கெட் அணிந்திருப்பார்கள். உடம்பிலே பாதி வெளியே தெரியும்.